அண்ணா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி வீட்டில் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு எல்லாம் எஸ்கி வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போதே பரணிக்கு கால் தட்டி விடுது. இதை பார்த்ததும் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ பரணி என்னாச்சு உனக்கு? அட என்னடா இது கிளம்பும் போதே இப்படி கால் தட்டுதே. சரி சரி வா உட்காரு, தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பரணியை உட்கார வச்சு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா கனி. அகனி குடிங்க, நீ என்னாச்சுன்னு தெரியல, கிளம்பும் போது தர சயனமாகுது. சரி நம்ம தண்ணியை குடிச்சு கொஞ்சம் நேரம் கோந்திருந்துட்டு போகலான்னு போகிறாங்க. அப்போ எல்லாருமே காரில் போகலான்னு கூப்பிடும்போது கனி சொல்கிறா, அண்ணா நீயும் கார்லேயே வரலாமல்ல, எல்லோரும் போனால் ஜாலியாக இருக்குன்னு கேட்குறான். இல்லை கனி எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, வர வழியில் வேலையை பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் முன்னாடி போங்கங்கிறாங்க சண்முகம். சரி வா, அவன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான்ல, போய் அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க, நாம் இப்படியே போகலான்னு வைகுண்டம், கனி, வீரா, ரத்னா இவங்க எல்லாரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இங்க பரணியும் சண்முகமும் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. குருவும் சிவனாண்டியும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற ரவுடிங்க இவங்க கிளம்புறத பார்த்துக்கிட்டே இருந்து உடனே குருவுக்கு ஃபோன் பண்றாங்க. சார் அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க சார், நாங்கள் லாரி எடுக்கட்டுமாங்கிறாங்க. எடுங்கடா, அடிச்சதும் உடனே அது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், நம்ம ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க குரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் குரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சரிடா, எனக்கு உடனே தகவல் நல்ல தகவலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஃபோனை கட் பண்ணுறாரு. இங்கே ரவடிக்க 3 பேரும் லாரி எடுக்கிறாங்க. முன்னாடி சண்முகமும் பரணியும் ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே லாரிக்காரங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்காத சண்முகம் டக்குன்னு ஒரு சந்து வழியே திரும்பிடுறாங்க. இதை பார்த்த அந்த ரவுடிங்க அடடா என்னடா இது, அடிச்சு வீசிடலான்னு பார்த்தா இவன் என்ன சந்தில் முட்டிட்டானே, சந்தில் நம்ம லாரி போகாதே, இப்போ என்னடா பண்ணுறதுங்கிறாங்க. சரிடா, அந்த சந்தில் போனால் திரும்பி எந்த பக்கமெல்லாம் போகிறக்கு வழியே இல்லை, திரும்பி இதே வழி தான் வரணும், நம்ம அது வரைக்கும் காத்திருக்கலான்னு ரோட்டில் காத்திருக்கிறாங்க. சண்முகமும் பரணிக்கும் அந்த சந்தில் போனதும் அங்கே வெட்டுக்கிளி வீட்டுக்கு போயிருக்காங்க. வெட்டுக்கிளி வீட்டில் எல்லாம் தயாராக காவடி எடுத்துக்கிட்டு மலைக்கு போகிறதுக்காக தயாராக நிற்கிறாங்க. சண்முகமும் பரணிக்கும் வந்ததும் உடனே வெட்டுக்கிளி பூஜை ஆரம்பித்ததும் அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. வெட்டுக்கிளி சண்முகத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அண்ணே உனக்காகத்தான் முக்கியமாக நான் காவடி எடுக்கிற, உன்னோட பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தீரணுங்கிறாங்க. அதில் சில பேர் என்ன வெட்டுக்கிளி உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் மலைக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டியாங்கிறாங்க. அதுவும் வேண்டிக்கிட்டு அதையும் தாண்டி இப்போ என்ன பல சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலெல்லாம் தேரணுங்கிறதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சண்முகம் உருகி போய் நிற்கிறாங்க. என் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருக்கா அந்த வெட்டுக்கிளின்னு நினச்சிட்டு, சரிடா வெட்டுக்கிளியை பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. பரணி இந்த பணம் வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க. வெட்டுக்கிளியும் வெட்டுக்கிளியோட சம்சார தாமரையும் 2 பேரும் பரணிக்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து மலைக்கு கிளம்பி புறப்படுறாங்க. அவங்க எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு சண்முகமும் பரணியும் திரும்பவும் வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் லாரிக்காரங்க சரி இந்த தடவை தூக்கிடணும்டா அப்படின்னு சொல்லி சண்முகத்தை ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வெட்டுக்கிளி கும்பலாக வந்து பாத யாத்திரைக்கு காவடியோட வந்து அந்த லாரியை தடுத்து நிறுத்திடுறாங்க. லாரிக்காரங்க இந்தட்டும் அந்தட்டும் எந்த பக்கம் விசுங்க முடியலையே, ச்சே இந்த பாத யாத்திரை போகிற மக்கள் எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டாங்கடா, இப்போ அவன் எந்த பக்கம் போனானே தெரியலையே, சண்முகத்தை பின்னாடியே போனாலும் இனி பிடிக்க முடியாது, அவன் எந்த வழியில் போனானே தெரியாமல் நிற்கிறோமே, இப்போ என்னடா பண்ணுறது, குரு கிட்ட சொன்னால் திட்டுவானேங்கிறாங்க. என்னடா செய்கிறது, வேறு வழியில் சொல்லித்தானே ஆகணும், அவன் கிளம்பி வந்ததுலேருந்து நம்ம 2 தடவையும் அவனை கோட்டை விட்டுட்டோம், இனி அவனை பிடிக்க முடியாதுடா, சரி இப்போ விட்டுட்டோம், இன்னைக்கு பொழுதுக்குள்ளே நம்ம கிட்ட மாட்டாமையாக போயிடுவான், அப்போ பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை நீ உடனே குருக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லி ரவடிங்க குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குரு இந்த விஷயத்தை கேட்டதும் அடி முட்டாள், உங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன், ஆனால் இப்போ அடித்து தூக்கி விசிறி எஞ்சிட்டு வர்றதை விட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களாடா, என் கையில் கிடச்சிங்க அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு குரு ரவுடிங்களை மிரட்டுறாங்க. சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்களும் அந்த சண்முகத்தை பின்னாடியே வீட்டிலேருந்து நாங்களும் துரத்திட்டு தான் வந்தோம், அவன் திடீர்னு ஒரு சந்தில் திரும்பினான், அதுக்கப்புறம் பார்த்தா காவடி கூட்டத்தோடு வந்துட்டு இருந்தான், காவடி கூட்டத்தோடு அப்படியே உள்ள கிளம்பி போயிட்டான் சார், எங்களால் எதுவுமே செய்ய முடியலைங்கிறாங்க. ச்சே இப்படி கோட்டை விட்டுட்டீங்களாடான்னு சொல்லி குரு கோவப்படுறாரு. வைஜெயந்தி மேடத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னை ஈயங்காய்ச்சி ஊற்றுன மாதிரி என்னை திட்டி தீத்துருவாங்கடா, ரொம்ப பெரிய கேவலண்டா, லாரியில் போகிறவனுங்க ஸ்கூட்டரில் போகிறவனை கூட அடித்து தூக்கி எறிய முடியாதான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போன வைக்கிறாங்க குரு. சண்முகம் பரணி எல்லாருமா சேர்ந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் எல்லாரும் வருவாங்கன்னு தயாராக பாக்கியம் சாப்பாடு சமையலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் அளவு சாப்பாடு கலரி எடுத்துகிட்டு போய் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பரணி. எல்லாரும் போகும்போது வீரா மட்டும் உள்ளே வரலைங்கிறாங்க. என்ன வீரா இப்படி பண்ணுற, இது வரைக்கும் வந்துட்டு வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும், கூட பிறந்தவளுக்கு வளகாப்பு, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலைன்னா பிரச்சனை ஆகிடும், ஒழுங்கா வாடின்னு கூப்பிடுறாங்க பரணி. இல்லடி நான் வரல, அப்படியே நான் வந்தாலும் அந்த சிவபாலன் வேணுனே என்கிட்ட வம்பிழுப்பான், அது எனக்கு பிடிக்காது, அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க வீரா. ஏய் என்னடி ரொம்ப தான் பில்டப் பண்ணுற, சிவபாலன் தான் எந்த தப்புமே இல்லை, நல்லவன் உனக்கே தெரியுமல, தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் ஏதோ ஒரு கோணத்திலேயே யோசிச்சுட்டு இருக்கிற, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறது உன்னோட பெருந்தன்மை தான், பேசாம வா அப்படின்னு ரத்னா கூப்பிட்டதுனால வர்றாங்க. அட
அடுத்தது பார்த்தா வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு நின்றுட்டு இருக்கிற வீரா சொல்கிறாங்க, இதை பாரு பரணி, சிவபாலன் என்கிட்ட ஏதாவது வம்பெழுத்தான்னு வச்சுக்கோ, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அங்கே கிடக்கிற தொடப்பக்கட்டையோ சீவக்கட்டையோ எது என் கைக்கு கிடைக்குதோ அதுலேயே அவனை நான் வரைஞ்சி விட்டுருவேன் தெரியுமாங்கிறாங்க. இதை கேட்ட பரணி, அடியே அம்மாடி, நீ செஞ்சாலும் செய்வ, நீ போலீஸ்காரியாச்சே, என் முன்னாடி என் தம்பி உன்கிட்ட அடி வாங்குறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுடி. உனக்கு எப்போ நீ வீட்டுக்குள்ளே வரணும்னு தோணுதோ அப்போவா, நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு உள்ளே போகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்ததும் உடனே எஸ்கி முத்துப்பாண்டி 2 பேர்த்தையும் ஒன்று சேர உட்கார வச்சு பாக்கியம் கலவு சாப்பாடு அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லாரும் பாசமாக எஸ்கிக்கு கலவு சாப்பாடு ஊட்டிட்டுதும் எஸ்கி அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. பாக்கியம் நல்ல நேரத்தில் எஸ்கியை கூட்டிகிட்டு போங்கப்பாங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி கண்கலங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்த பரணி கேட்குறாங்க, டேய் ரொம்ப தான் சீன் போடாதடா, எஸ்கியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையே என்ன, இங்கே பாரு எஸ்கி என்ன ரொம்ப தூரமாக போகிறா, நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிறா, தினம் தினம் ஒரு எட்டு நீ வந்துட்டு போகலாம், ஏன் அப்படி வந்து போகிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ அங்கேயே வேணாலும் இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, நீ வந்துட்டுடா சாமிங்கிறாங்க பரணி. சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் கிண்டல் அடிக்கிறாங்க, அந்த வளர்ந்து கெட்டவன் போகிறதுக்கு தான் தயாராக இருக்கான் பாருங்கிற பேசிக்கிறாங்க. பாக்கியம் சொல்கிறாங்க, இதை பாட முத்துப்பாண்டி, அவள் கிளம்பும் போது நீ கண் கலங்காத, அவன் மனசை களைச்சி விட்டுறதுடா, அவள் கிளம்பி போகட்டும், உனக்கு வேணாலும் அங்கேயே இருக்க தோணுச்சுன்னா நீ அங்கேயே போய் இருந்துக்கோங்கிறாங்க பாக்கியம். சரி வாழை எஸ்கி போகலாம் அப்படின்னு சண்முகம் எஸ்கியோட கையை பிடிக்கிறாங்க. எஸ்கி கையை டக்குன்னு உதறி விடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இது சண்முகம் தொட்டு இப்படி உதறாளே அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க பரணி. ஏய் எஸ்கி, உனக்கு என்னாச்சு, உங்கள் அண்ணன் தானே கூப்பிட்றான், ஏண்டி வரமாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க பரணி. அண்ணன் கூப்பிட்டா நான் வர தயாராக தான் இருக்கேன், ஆனால் நான் அந்த வீட்டில் வந்து தான் குழந்தை பெற்றுக்கணும்னு அண்ணன் ஆசைப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கு கேட்பேன், எனக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கணுங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி, உனக்கு அண்ணன் கேட்டு என்ன செய்யாமல் விட்டுட்டேன், உனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க. அண்ணனால என்ன முடியுதோ அதை நான் உனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு சண்முகம் வாக்கு கொடுக்குறாங்க. இல்லைண்ணே, இது எனக்காக இல்லை, சிவபாலனுக்காக, என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, எனக்கும் சில பொறுப்பு கடமை எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாண்டியம்மா சொல்கிறாங்க, என்னல இது, இந்த ஆளாக்க வெளியே துரத்தலான்னு பார்த்தா சுண்டலியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணுங்கிறா, இதுக்கு வெளியிலேயே பெரிய அட்டகாசம் பண்ணுதுங்க, இன்னும் வீட்டுக்குள்ளே வந்து அக்காலும் தங்கச்சி சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான் சவுந்தரம், இதுக்கு விடவே கூடாதுங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைக்கிறேன், சிவபாலன் தான் சொல்லியிருக்கானே அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து தாலியை கழட்டிக்கலான்னு, அவ பாரு எச்சரிக்கையா வெளியிலேயே நின்றுட்டு இருக்கிறா, உள்ள வரமாட்டேங்கிற பாருக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதான்டா எல்லா திட்டம் போட்டு வந்திருக்காளுங்கிறாங்க பாண்டியம்மா. சரிக்கா, இரு இரு என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் வேடிக்கை பார்ப்போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாண்டியம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எஸ்கி சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க, இதை பாருன்னு நீ பார்த்து சொன்னா மட்டும்தான் வீரா வீட்டுக்கு வருவா, வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வச்சு பார்க்கலன்னுங்கிறாங்க. எஸ்கி பிடிவாதமாக நிற்கிறத பார்த்துட்டு சிவபாலன் சொல்கிறாங்க, இதை பாருங்க மதனே, இப்போ இவங்க எல்லாரும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நானும் வீராவும் என்னைக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ நாங்கள் சேர்ந்துருவோம், வீரா பற்றியும் என்னை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நல்ல நேரத்தில் நீங்கள் கிளம்பி போகிறது நல்லதுங்கிறாங்க சிவபாலன். இதை பார் சிவபாலா, எனக்குன்னு சில பொறுப்பு கடமை இருக்குது, அதை பற்றி நான் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதில் நீ இப்போதைக்கு தலையிடாதீங்கிறாங்க எஸ்கி. அண்ணே, சிவபாலனுக்கு வீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அம்மா சொல்லிச்சுன்னு தானே அத்தை சொல்லிச்சு, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம யாருமே காதில் போட்டுக்காம அந்த கௌதமுக்கு தான் வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் வீராவும் சிவபாலனும் சேர்ந்து வாழ்கிறதா நம்ம அம்மாவோட ஆசைன்னு, அதுதான் இப்போ வரைக்கும் என்னோட ஆசைங்கிறாங்க எஸ்கே. எஸ்கே, இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வான்னு கூப்பிடுறாங்க பரணி. இல்லை பரணி, இதை இப்போ பேசலைன்னா மறுபடியும் எப்பவும் பேச முடியாது, நான் சொல்கிறது தான் சரி, முதல்ல வீராவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேங்கிறாங்க. எஸ்கி பேசுகிறதையெல்லாம் கேட்டுட்டு சண்முகம் பாராட்டி பேசுகிறாங்க, இதை பாருல எஸ்கி, நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ வந்தேன்னு சொல்கிற பாரு, பிறந்த வீட்டு பெருமையோட புகுந்த வீட்டு பெருமையை நீ காப்பாற்றிட்ட, வீராவோட விஷயத்தில் நான் தலையிட முடியாது, அவள் படித்தவ கவர்மெண்ட் அதிகாரி, அவளுக்கு எல்லாம் தெரியும், அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அந்த முடிவு தான் அவளுக்கு, வீராவோட விஷயத்தில் இனிமேல் நான் தலையிட முடியாது, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தான் அண்ணனோட கடமை, அவள் விருப்பப்பட்டா சிவபாலன் கூட சேர்ந்து வாழட்டும்னு சொல்லிடுறாங்க சண்முகம். என்னென்ன இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே, நீ எங்களை விட்டு விலகிற மாதிரி பேசுறியே, நீ என்ன சொல்றியோ அதைத்தானே நாங்கள் அக்கா தங்கச்சிங்க கேட்போம், வீரா விஷயத்தில் நீ ஒதுங்கி நிற்கிற மாதிரியே தெரியுது, வீரா வெளியில தானே நிற்கிறான், நான் போய் பேசி பார்க்குறேன்னு எஸ்கி வந்து வீராவை கூப்பிடுறாங்க. வீரா நான் உள்ள வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. இல்லை வீரா, சிவபாலன் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், சிவபாலன் ரொம்ப நல்லவன், உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கத்தானே அவன் கழுத்தில் தாலி கட்டினா, நீ வான்னு கூப்பிடுறாங்க எஸ்கி.